இது பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க்கு இதில் இருக்குது. இது வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா பைசாலாம் பிடிக்க மாட்டாங்க. ஸ்கேன் பண்ணிங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனல் லிங்க் ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் பண்ணதும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் போட்டு ஆல் பட்டன் போட்டிங்கன்னா சேனலில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும். கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த யூடியூப் சேனலோட ஸ்கேனரை நீங்கள் ஸ்கேன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பாட்டு, எலக்ட்ரிக்கல் வீடியோ ஏதாச்சும் வீடியோக்கள் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக தான் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்குது. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்ஸ் கமெண்ட் எதுவுமே பண்ணுறதில்ல. கொஞ்சம் அதெல்லாம் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து ஒரு யூடியூப்லேருந்து ஏதாச்சும் இன்க்ரீஸ் பண்ணி பைசா போடுவாங்க. சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கண்டினியூவாக பாருங்கள். வணக்கம் நண்பர்களே. அம்மா கிரைண்டரில் ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு வீட்டில் சொன்னாங்க. அதை ரெடி பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. முதல்ல இந்த கேபினை கழட்டிப்போம். ஒவ்வொரு ஸ்க்ரூவாக கழட்டி எடுத்துருவோம். எல்லா ஸ்க்ரூ கழட்டிட்டு உள்ளே எடுத்து பார்த்தாக்கா அந்த வீலில் இருக்கிற அந்த இது தனியாக கட் ஆகி போச்சு. அதனால் அதையும் நம்ம கழட்டி எடுத்துடலாம். அந்த செட்டு வந்து ஃபுல்லாக மாற்றியாச்சு. அந்த கம்பி மாதிரி இருக்காது. இந்த வீல் மட்டும்தான் அந்த பழசு. மீதி அடி பாட்டம் எல்லாம் புதுசு. அந்த செட் பண்ணியாச்சு. இப்போ கழட்டிட்டு அதில் ஃபிட் பண்ணிடலாம். அந்த 4 வந்து உள்ளார கீழே வந்து அந்த 4 ஸ்க்ரூவும் டைட் ஆகிறதுக்கு கொடுத்துருக்காங்க அலுமினியத்தில். அதை வச்சு நல்லா கரெக்டாக டைட் பண்ணணும். இல்லைன்னா அது ரொம்ப ஷேக் ஆகும். கரெக்டாக டைட் பண்ணிக்கணும். அதில் வச்சு அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியது தான். ஷேக் ஆகாத அளவுக்கு நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போ ஷேக் பண்ணுறதில்ல, அது லூஸாக இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஷேக் ஆகக்கூடாது. அந்த பாட்டம் அந்த அலுமினியம் ஸ்க்ரூ வச்சு நல்லா ஃபிட் பண்ணி டைட் வைக்க வேண்டியது தான். நல்லா ஃபுல் டைட் வச்சிட வேண்டியது தான். பெல்ட்டையும் மாட்டிட்டேன். நல்லா ஃபுல் டைட்டு அந்த 4 ஸ்க்ரூவும் நல்லா ஃபுல் டைட் வச்சுருங்க. இது அம்மா கிரைண்டர் கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது. ஆனால் நான் அப்பப்போ எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன். அது வந்து இப்போ இதோட செலவு பார்த்திங்கன்னா 400 ரூபாய் இருக்குது. வீட்டில் புது கிரைண்டர் தான் வாங்க சொல்லிட்டாங்க. புது கிரைண்டர்லாம் இப்போ 4000 5000. அதுக்கு பதிலாக ஒரு 400 ரூபாயில் இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. கீழே பாட்டம் இது டைட் வச்சுக்கலாம். பாட்டத்தில் ஸ்க்ரூ வச்சு டைட் வச்சுக்குவோம். சரி, இப்போ எல்லாத்தையும் டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். அந்த பிளாஸ்டிக் ரப்பரை அதில் ஃபிட் பண்ணிப்போம். அம்மா கிரைண்டர் இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகி போச்சு. ஃபிட் பண்ணியாச்சு. ஷேக் ஆகுதான்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆச்சு, ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்சை போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் கிரைண்டர் ஓடுதான்ட்டு.
இப்போ கிரைண்டர் நல்லா ஓடுது. இது கிச்சனோட உள்ள இருக்கிற பொருள்லாம் இருக்குது. கிரைண்டரு நல்லா ரன் ஆகுது நண்பர்களே. இதுமாதிரி நம்ம வீட்டு பொருட்களை நாமளே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.